நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை காரமடை அரங்கநாதர் கோவில் வளாகத்தில் உள்ள கிணற்றை தூர்வாரிய விவகாரத்தில் அறங்காவலர்களின் புகார்களினால் கோவில் செயல் அலுவலர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக பழனி புது தாராபுரம் ரோடு மாநில நெடுஞ்சாலையில் தனியார் மதுபான கடைக்கு வழங்கிய உரிமத்தை ரத்து செய்ய கோரியும் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆதி திராவிடர் மாணவியர்கள் தங்கும் விடுதி, அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி, ரயில் தண்டவாளம், போக்குவரத்து நெரிசல் நிறைந்த பகுதியில் FL2 மூலம் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் விருந்தினர்களுக்கு என்று அனுமதி பெற்று பொதுமக்களுக்கு மதுபானம் வழங்கி உயிர் சேதம் ஏற்பட காரணமான கலால் மற்றும் ஆயத்தீர்வை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பழனி அருகே மடத்துக்குளம் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பார்மில் பயணிகள் நடந்து செல்லும் வழியில் தொடர்ந்து மனித கழிவுகள் கொட்டி கிடக்கிறது. நடைமேடையில் உள்ள குடிநீர் குழாய் உள்ள இடத்தில் மற்றும் தடுப்பு ஓரங்களில் மனிதர்கள் மனித கழிவுகளை கழித்து வருகிறார்கள். ஒரே துர்நாற்றம். இதை கண்டும் காணாமலும் மடத்துக்குளம் ரயில்வே நிர்வாகம் கண்மூடி தூங்குவது போல் உள்ளது என்று பயணிகள் வேதனை தெரிவித்தார்கள். ரயில்வே நிர்வாகம் இதை கண்டுகொள்ளுமா? தென்காசி விஸ்வநாதர் சுவாமி கோயில் செயல் அலுவலர் முருகன் திருச்சி சமயபுரம் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஏப்ரல் 7ஆம் தேதி தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் மாற்றப்பட்டுள்ளார். கோவில் திருப்பணிகளில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும் செயல் அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி குற்றச்சாட்டு. பாஜ மற்றும் இந்து அமைப்பினர் போராட்டம் ஆகியவைகளினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோவை மாநகராட்சியுடன் 9 ஊராட்சிகள், 4 பேரூராட்சிகள் மற்றும் 1 நகராட்சி இணைக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி, மதுக்கரை நகராட்சி, பேரூர், வேடப்பட்டி, இருகூர், வெள்ளலூர் ஆகிய 4 பேரூராட்சிகள், நீலாம்பூர், மயிலம்பட்டி, அசோகபுரம், சின்னியம்பாளையம், குருடம்பாளையம், சோமியம்பாளையம், கீரணத்தம், மலுமிச்சம்பட்டி, சீராப்பாளையம் ஆகிய 9 ஊராட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளன. தற்போது 257.4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள கோவை மாநகராட்சியின் எல்லை 415.40 கிலோமீட்டராக விரிவடைந்துள்ளது. தமிழக ஆன்மீக அன்பர்களுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு ருக்மணி அம்மாள். லட்சக்கணக்கான மக்கள் இவருடைய பேச்சை கேட்க திருவண்ணாமலையில் தவமாய் காத்து கிடப்பார்கள். ராமாயணம், மகாபாரதம், சகலகலாவல்லி மாலை, வாழ்வியல் முறை, கந்தபுராணம், மீனாட்சி திருக்கல்யாணம், பகவத்கீதை, திருமால் பெருமை இவைகளை கரைத்து குடித்தவர் இவர். நம்முடைய விருந்தோம்பல் குறித்து பேச ஒரு நாள் என ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்களை, வாழ்வியல் முறைகளை தமிழக மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல். கையில் குறிப்பே இல்லாமல் லட்சக்கணக்கான புராண பெயர்களையும் இலக்கியங்களையும் மனப்பாடமாக பேசக்கூடியவர். திருவண்ணாமலையில் இவருக்கு கூடாத கூட்டம் வேறு எந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கும் கூட்டம் கூடியதில்லை. தலை சிறந்த ஆன்மீகவாதியை இழந்துவிட்டோம் என்பது ஆன்மீகவாதிகளின் ஆழ்ந்த வருத்தம். நோன்பிருந்து இறைவனை தொழும் இந்த வேளையில் இஸ்லாமியர்களின் பசிப்பினி போக்க தாயுள்ளத்தோடும் தந்தையுள்ளத்தோடும் பெரும் கொடை அளித்துள்ளார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ரூபாய் 19 கோடி மதிப்பீட்டில் சுமார் 8 மெட்ரிக் டன் பச்சரிசி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மசூதிகளிலும் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது என இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் பிரசிடென்ட் அபுபக்கர் கூறியுள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.